தலைப்பு: ஏனோக்கு அவிழ்க்கப்பட்ட ரகசியம் ஓர் ஆய்வு பாடம். பக்கம் 1. ஆதார வசனம்: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நமது ஆய்விற்கான ஆதார வசனமானது மிகவும் சுவாரஸ்யமானதும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. இந்த வேதாகம வசனத்தில் 2 விஷயங்களை நாம் கவனிக்கின்றோம். முதலாவது, ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் எனும் விஷயம், மற்றும் இரண்டாவது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எனும் விஷயம். இது மிகவும் விசித்திரமான ஒன்றாக உள்ளது. இதன் பொருள் என்னவாக இருக்கும்? ஏனோக்கு ஒருபோதும் மரிக்கவில்லையா? நாம் பின்வருமாறு வேத வாக்கியங்களில் வாசித்திருக்க, இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. ஏனோக்கின் இந்த பாடமானது நீண்ட காலமாகவே வேத மாணவர்களுக்கு ஒரு மர்மமாக இருந்து வருகிறது. ஆம், ஏனோக்கை பற்றியும் அவருக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்பது பற்றியும் பலர் ஆச்சரியப்பட்டதுண்டு. ஏனோக்கிற்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன. பின்வரும் வார்த்தைகளில் மாபெரும் குழப்பம் உள்ளது. மரணத்தை காணாதபடிக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசித்த வேத வாக்கியத்தின்படி எல்லோரும் மரிக்க வேண்டும் என்று வாதிடப்படுகின்றது. எனவே ஏனோக்கு மரிக்க வேண்டும். இவ்வாறு விளக்கத்தின் மூலம் பலர் எபிரேயரின் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள மற்றொரு வசனத்தை சுட்டிக்காட்டி ஏனோக்கும் உண்மையில் மரித்துவிட்டார் என விளக்குகிறார்கள். நாம் அதை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆம், இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த எல்லோரும் என்பதில் ஏனோக்கும் உள்ளடங்குவாரா? 2 காரணங்களுக்காக இந்த கேள்விக்கான பதில் இல்லை என்பதாகும். 1. இங்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை என்பது பன்மையாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட மற்றும் அவருக்கு பின் அவருடைய எல்லா தலைமுறையினரால் உறுதியாக நம்பப்பட்ட ஆபிரகாமிய வாக்குத்தத்தத்தை பற்றின ஒரு குறிப்பிட்ட குறிப்பை கொண்டிருப்பதாக நாங்கள் ஓர் ஆலோசனையாக முன்வைக்கிறோம். ஆபிரகாமுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு எந்த வாக்குத்தத்தமும் வழங்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆம், இந்த வாக்குத்தத்தம் குறித்து ஆபேல், ஏனோக்கு மற்றும் நோவாவுக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் காலத்தில் அது இன்னும் கொடுக்கப்படாது இருந்தது. ஆகவே மரித்த எல்லோரும் என்பதற்கான இந்த குறிப்பானது ஏனோக்கை குறிக்கவும் இல்லை, அவரை சேர்க்கவும் இல்லை. இந்த முற்பிதாக்களுக்கான பிரதான வாக்குத்தத்தம் ஆபிரகாமிய வாக்குத்தத்தமாக இருந்தது என்கிற கருத்தை பற்றி நாங்கள் சரியாக பரிந்துரைத்திருக்கிறோம் என்பது அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முடிவான கருத்துக்களுக்கு நாம் திரும்பும் போது அநேகமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆம், இவர்கள் எல்லோரும் என்கிற அதே வார்த்தை பயன்படுத்துவதையும் மற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் எனும் வார்த்தைகள் கொண்டு முடிவடைவதையும் நன்கு கவனியுங்கள். ஆம், இது இப்போது ஒருமையில் உள்ளது. 2. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பின்வரும் வார்த்தைகளை நாம் கவனிக்கையில், மரணத்தை காணாதபடிக்கு, இது மிகவும் திட்டவட்டமான கூற்றாகும். அதாவது ஏனோக்கு மரிக்கக்கூடாது என்று தேவன் முன்மொழிந்து சித்தம் கொண்டிருந்தார் என்பதே அதன் அர்த்தமாகும். இது புரிந்து கொள்ளுவதற்கு எளிமையான பகுதியாகும். ஆனால் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல என்று கூறும் மற்றுமொரு வேத வாக்கியத்தின் விதியை மீறாமல் தேவன் இதை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை குறித்து இன்று நாம் நம்முடைய ஆய்வில் காணப்போகிறோம். சரி,
அப்படியானால் ஏனோக்கின் இந்த மாபெரும் மர்மத்திற்கு உண்மையான பதில்தான் என்ன? தேவ ரகசியம் நிறைவேறும் நாட்களில் வாழ்ந்து வருவதாலும் மற்றும் ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை அறிந்தவர்களாயும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தாழ்மையுடன் இதனை முன்வைக்கிறோம். ஏனோக்கு அவிழ்க்கப்பட்ட ரகசியம். எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையின் அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்வதன் மூலம் இந்த ஆய்வினை நாம் துவங்கலாம். இது கிரேக்க வார்த்தையாகும். மெட்டாடிதெமி கிரேக்க வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் கன்கரன்ஸில் 3346. இதன் பொருள் இடம் மாற்றுவது அல்லது கொண்டு செல்லுவது ஆகும். இது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தப்படுவதை, தூக்கி செல்லப்படுவதையோ அல்லது மாற்றப்படுவதையோ குறிக்கிறது. எனவே அதுதான் ஏனோக்கிற்கும் நடந்தது. அவர் தேவனால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார். இது விசித்திரமாக இருக்கிறதா? இல்லை, இல்லை என்றே வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற மற்றொரு சம்பவத்தை குறித்து நாம் பின்வரும் வசனங்களில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவி பிலிப்பை கொண்டு போய் விட்டது. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். ஆம், புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு எத்தியோப்பியனை ஞானஸ்நானம் செய்த பின் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் காசா செல்லும் பாலைவன சாலை எனும் அந்த இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆசோத்து என்ற இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வகையான எடுத்துக்கொள்ளப்படுவது அல்லது தெய்வீக வல்லமையினால் கொண்டு போகப்படுவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பதிவின்படி எலியாவின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்றது. எனவே இது வேத வாக்கியங்களில் அபூர்வமான ஒன்றல்ல. ஆனால் ஏனோக்கை ஏன் அழைத்து சென்றார், மேலும் அவர் எங்கு அழைத்து செல்லப்பட்டார் என்பது போன்ற கேள்விகள் எழுகின்றன. சிலர் நினைப்பது போல ஏனோக்கு பரலோகத்திற்கு சென்றாரா? இந்த கேள்விக்கான பதிலை கர்த்தர் தாமே பின்வரும் வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது தவிர மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் அர்த்தம் மாம்ச சரீரம் பூமிக்கு வெளியே ஜீவிக்க முடியாது என்பதே ஆகும். அப்படியென்றால் ஏனோக்கு எங்கே உள்ளார்? தேவனுடைய பராமரிப்பினாலும் வல்லமையினாலும் அவர் பூமியில் எங்காவது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கருத்திற்கு பாஸ்டர் ரசல் அவர்களும் சான்றளித்திருப்பதை விரிவாக்கப்பட்ட விவிலிய விளக்க உரையில் எக்ஸ்பாண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸில் பக்கம் 635 நாம் காணலாம். அங்கு பின்வருமாறு சகோதரர் எழுதியுள்ளார். ஏனோக்கு மரிக்கவில்லை. நம்முடைய கர்த்தருடைய மரணத்தால் மீட்டுக் கொள்ளப்படும் வரையிலும் ஏனோக்கு மரண தண்டனையின் கீழ்தான் இருந்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 2153 3378 619. இப்போது நாம் முக்கியமான கேள்விக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல மற்றும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என வேத வாக்கியங்கள் தெளிவாக போதிக்கும் போது ஏனோக்கு எப்படி மரிக்காமல் இருக்க முடியும்? ஆம், இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்பதாக ஏனோக்கை பற்றி பேசும் 3 வேத வசனங்களிலிருந்து அவரை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுவோமாக. 1. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவரை எடுத்து கொண்டார். ஆம், இந்த வேத வசனத்திலிருந்து 65 வயதில் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 ஆண்டுகளாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பின்னர் தேவன் அவரை அந்த இடத்திலிருந்து எடுத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த வேத வசனத்தில் மரணத்தை காணாதபடிக்கு தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறது. ஏனெனில் அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று முன்னமே சாட்சி பெற்றிருந்தார். இங்கே எழும் கேள்வி என்னவென்றால், தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஏனோக்கு என்ன செய்தார்? அந்த கேள்விக்கான பதிலுக்கு ஏனோக்கு பற்றிய தகவல் அடங்கிய கூடுதலான வேத வாக்கியம் ஒன்று தேவைப்படுகிறது. இது வேதாகமத்தில் உள்ள ஏனோக்கு பற்றிய கடைசி வசனத்தில் காணப்படுகிறது. அவ்வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். யூதா 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார். ஆம், ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையான ஏனோக்கை ஒரு தீர்க்கதரிசி என்றும் கர்த்தருடைய 2ஆம் வருகை பற்றியும் உலகத்தின் நியாய தீர்ப்பு பற்றியும் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றும் வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. ஆம், அவரே தேவனுடைய முதலாம் தீர்க்கதரிசி ஆவார். ஞாபகம் இருக்கின்றதா சகோதர சகோதரிகளே? மனிதருக்கான தெய்வீக திட்டம் குறித்தும் மற்றும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் 24 மூப்பர்களை உள்ளடக்கிய ராஜ்யம் குறித்தும் தேவனிடமிருந்து வந்த 24 தீர்க்கதரிசிகளில் முதலாம் தீர்க்க தரிசனத்தை ஏனோக்கின் வாயிலிருந்தே தேவன் வெளிப்படுத்தினார். ஆக ஏனோக்கை குறித்துள்ள இந்த வேத வாக்கியங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? 300 ஆண்டுகளாக அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்பதையும், மேலும் அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்றும் முன்னமே சாட்சி பெற்றிருந்தார் என்பதையும், மேலும் அவர் தேவனுடைய தெய்வீக திட்டம் குறித்தும் மற்றும் பொல்லாத முதலாம் உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு பின்னர் இருக்கப் போகிற எதிர்கால ராஜ்யம் குறித்தும் தைரியமாக பேசிக்கொண்டிருந்த தேவனுடைய முதலாம் தீர்க்கதரிசி என்பதையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் என்ற பதத்தின் அர்த்தம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். இதை போன்றதொரு சாட்சியம் நோவாவை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆம், நோவாவும் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதனை புரிந்து கொள்ள கீழ்கண்ட வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம், இது ஒளியிலே நடப்பதை குறிக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கே ஒளி என்பது நீதியையும் சத்தியத்தையும் குறிக்கிறது. ஏனோக்கு இதை செய்தார், அல்லது 300 நீண்ட ஆண்டுகளாக தேவனோடு இந்த நிலையிலேயே சஞ்சரித்தார் என்று இப்போது வாசித்தோம். ஏனோக்கு பரிபூரணர் இல்லை, ஆனாலும் அவர் சரியானதை செய்யவும் தேவனுடன் ஐக்கியம் கொண்டிருக்கவுமே நாடினார். அவருக்கு விசுவாசம் இருந்தது. வேத வசனங்களும் அதுவரை எழுதப்படாத ஒரு காலத்தில் ஏனோக்கு எவ்வாறு தேவனுடன் நெருக்கமாக வாழ்ந்தார் என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். இதற்கான பதில் முதலாம் உலகின் ஆதாமினுடைய தலைமுறைகளின் அட்டவணையில் காணப்படுகின்றது. முதலாம் உலக வம்ச வரலாறு. ஆதாம் 930. ஆதாம் லாமேக்கின் 56வது வயது வரையிலும் வாழ்ந்தார் அல்லது அப்போது மரித்தார். சேத் 912. ஏனோஸ் 905. கேனான் 910. மகலாலயேல் 895. யாரேத் 962. ஏனோக்கு 365. மெத்துசலா 969. லாமேக்கு 777. நோவா 600. ஜலப்பிரளயம் வந்தது. ஆதாமுக்கு 622 வயதாகும் போது ஏனோக்கு பிறந்தார். இப்போது
இந்த விளக்கப்படத்திலிருந்து இரண்டு காரியங்களை காண்கிறோம் மற்றும் கவனிக்கிறோம். ஒன்று, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமுக்கு 622 வயதாகிறது. மேலும் ஆதாம் 930 வருடம் உயிரோடு இருந்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியென்றால் ஏனோக்கு பிறந்த பின்பும் ஆதாம் 930 மைனஸ் 622 308 வருடங்கள் உயிரோடு இருந்தார். அதாவது ஏனோக்கின் பதிவு செய்யப்பட்ட 365 ஆண்டுகளில் 308 வயது வரை மனுக்குலத்தின் பாட்டனான ஆதாமுடன் இருந்திருக்கிறார். 2. பதிவு செய்யப்பட்டுள்ளபடி தேவனை தொழுது கொள்ளுவது சேத்தின் மகனாகிய ஏனோஸ் பிறந்த போது துவங்கியது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோசின் பிறப்பு துவக்கி ஏனோக்கின் பிறப்பு வரையிலான காலகட்டத்தை ஒருவர் மொத்தமாக கூட்டினால் அது 4 தலைமுறைகளை உள்ளடக்கினதாயிருக்கும். ஆண்டுகளின் எண்ணிக்கையின் கணக்கு பின்வருமாறு. கேனான் பிறந்த போது ஏனோசின் வயது 90 வருடங்கள். மகலலாயேல் பிறந்த போது கேனானின் வயது 70 வருடங்கள். யாரேத் பிறந்த போது மகலலாயேலின் வயது 65 வருடங்கள். ஏனோக்கு பிறந்த போது யாரேத்தின் வயது 162 வருடங்கள். மொத்தம் 387 வருடங்கள். ஆகவே ஏனோசின் பிறப்பு துவக்கி ஏனோக்கின் பிறப்பு வரையிலான காலம் 387 ஆண்டுகள் என்பதை காண்கிறோம். இவ்வாறு ஏனோக்கின் பிறப்புக்கு 387 ஆண்டுகளுக்கு முன்பே தேவனை தொழுது கொள்ளுவது முதலாம் உலகில் நடந்து கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுவே எவ்வாறு ஏனோக்கு தேவனை கற்றுக்கொண்டு இவ்வண்ணம் அவருடன் சஞ்சரிக்க நாடினார் என்பதன் அடிப்படையாகும். முதலாவதாக ஏனோக்கு ஒரு சிறிய குழந்தையாக தொழுகையில் பங்கெடுத்துக் கொண்டதின் மூலம் தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அங்கு மனுக்குலத்தின் பாட்டனான ஆதாம் ஏதேன் குறித்த அனுபவங்களையும் கர்த்தராகிய தேவனோடு கழித்த தருணங்களையும் குறித்து அவ்வப்போது சாட்சியளித்திருந்திருப்பார் என்பதை நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. மேலும் சிருஷ்டிப்பு பற்றியும் ஏதேனின் பரிபூரணம் மற்றும் சமாதானமான பேரின்பம் பற்றியும் வீழ்ச்சியின் பயங்கரமான வஞ்சனை பற்றியும் மீட்பராக இருக்கவிருந்த ஸ்திரீயின் வித்தினுடைய தீர்க்க தரிசனம் பற்றியும் பகரப்பட்ட சாட்சிகளால் இளம் பிராயத்திலிருந்த ஏனோக்கு வசீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. இந்த சாட்சிகளை எல்லாம் ஆதாமிடமிருந்து கேட்க இளம் ஏனோக்கு நாடியிருப்பார் என்பதையும் ஆதாமின் வாயிலிருந்து அந்த சாட்சிகளை மீண்டும் மீண்டும் கேட்பதில் சோர்வடைந்திருக்க மாட்டார் என்பதையும் நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. மேலும் தொப்புள் இல்லாத ஆதாமின் வயிற்றைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் பல அதிசய தருணங்களை ஒன்றாக கழித்திருக்க வேண்டும். ஒரு வயதான மனிதனும் ஓர் இளைஞனும் உயிரூட்டப்பட்ட உரையாடலில் ஒன்றாக நெருங்கி இருந்து ஏதேன் தோட்டத்தின் வெளிப்புற எல்லையை சுற்றி ஒன்றாக கூட நடந்தும் இருக்கலாம். இப்படியாக ஏனோக்கு உன்னதமான தேவனுடைய ஊழியராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். ஏனோக்குடனான ஐக்கியத்தில் தேவன் என்ன செய்திருப்பார்? அவர் தம்முடைய யுகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டத்தை குறித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து ஏனோக்கிற்கு வெளிப்படுத்தி இருப்பார். இது கீழே உறுதிப்படுத்துவதாக நாம் காண்கிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். மற்றும் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏனோக்கு முதலாம் உலகத்தில் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு வாழ்ந்த போதும் 2ஆம் வருகை மற்றும் உலகத்தின் வருங்கால நியாய தீர்ப்பு குறித்த ஒரு மேம்பட்ட மற்றும் ஆழமான காரியத்தை பற்றி எவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதற்கு காரணம் இதுதான். ஒரு பொல்லாத சந்ததியினரிடையே சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் நின்ற ஏனோக்கின் தைரியத்தின் நிமித்தம் தேவன் அவர் மேல் பிரியமாயிருந்தார். இது பற்றி கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ஆதியாகமம் 6:11-12 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆம், இங்கே சிறந்த உதாரணமுடைய முற்பிதா ஒருவர் நமக்காக உள்ளார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஏனோக்கிடம் தேவன் தம்முடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது என்னவென்று பிற்பாடு இந்த ஆய்வில் பார்க்கலாம். இப்போது நாம் ஏனோக்கிடமும் அவரை குறித்து பின்வருமாறு கூறப்பட்டதற்கு வரலாம். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவர் எப்படி மரிக்காமல் இருந்திருக்க முடியும்? மரணம் என்பது பாவத்தின் சம்பளம் என்று ரோமர் 6:23 நாம் காண்கிறோம். மேலும் ஆதாமின் எல்லா பிள்ளைகளும் இதனை சுதந்திரித்து அதே மரண தண்டனையின் கீழ் வந்துள்ளனர். இதை பற்றி நாம் காணலாம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. உண்மையில் முழு மனுக்குல சந்ததியும் ஆதி பெற்றோர்களான ஆதாம் மற்றும் ஏவாளிடமிருந்து பெறப்பட்ட இந்த மரண நிலைக்குள்ளாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தாவீதின் வார்த்தைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. 51 சங்கீதம் 5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஆம், இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் எப்போது எப்படி நுழைகிறது என்பதை இந்த வேத வசனத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழ் பாஷையின் அற்புதமான பயன்பாட்டினால் நாம் பின்வரும் வார்த்தைகளை காண்கிறோம். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த வார்த்தைகள் எவ்வளவு சுலபமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பொருள் கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இதன் அர்த்தம் ஆழமானதாகவும் மிகவும் பிரகாசமானதும் ஆகும். துர்க்குணத்திலே உருவானேன் என்பது பெற்றோர்களாகிய ஓர் ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட கருத்தரித்தல் செயல்முறையை பற்றியும் இவர்கள் இருவரும் எவ்வாறு அபூரணமாக மற்றும் துர்க்குணம் அல்லது பாவத்தின் நிலையில் இருந்தார்கள் என்பது பற்றியும் பேசுகிறது. பின்னர் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்பது இந்த பாவமானது கருத்தரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்தும் மேலும் தொடர்ந்து தாயின் கர்ப்பத்தில் 9 மாத கர்ப்ப காலத்தின் போதும் இருந்ததை பற்றி இது பேசுகின்றது. பல பச்சிளங்குழந்தைகள் பிறந்த சில நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களுக்குள் எதனால் இறக்கின்றன என்பதற்கான விளக்கம் இதுதான். ஆனால் இங்கே மறைக்கப்பட்ட மர்மம் ஒன்று உள்ளது. பிரசங்கி 7:1 நாம் வாசிக்கின்றோம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. வேத வசனம் விசித்திரமாக தெரிகிறது. எவ்வாறு ஒருவனுடைய பிறந்த நாளை விட அவருடைய மரண நாள் சிறப்பாக இருக்க முடியும்? சரி, உண்மையில் இந்த வேத வசனத்திற்கு என்ன அர்த்தம், அது நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ள அதே பிரசங்கி புத்தகத்தில் உள்ள மற்றொரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 4:2-3 ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருதரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழ் செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. இந்த வசனம் இன்னும் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் ஞானியான பிரசங்கி உயிருள்ளவர்கள், மரித்தவர்கள் மற்றும் இன்னும் பிறவாதவன் பற்றி பேசுவதை கவனிக்கவும். இந்த உலகில் ஒருபோதும் பிறவாததே ஆக சிறந்த மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்த சிறந்த நிலைமை என்னவென்றால் உயிரோடு இருந்து இப்போது மரிப்பதாகும். அவர் நமக்கு சொல்லும் மிக மோசமான நிலை என்னவென்றால் உயிருடன் இருப்பது அல்லது ஜீவனுடன் இருப்பதாகும். இதை ஏன் அவர் சொல்லுகிறார்? ஏனென்றால் பிறந்த தருணத்தில் ஒருவர் இந்த மரண தண்டனை மற்றும் கண்டனத்தின் கீழ் உள்ள ஒரு உலகத்திற்குள் நுழைகிறார். மேலும் இந்த தண்டனையானது அந்த நபரின் மரணத்தின் தருணத்தில் முடிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே தற்போதுள்ள ஜீவ நிலைமை என்று அழைக்கப்படுவதெல்லாம் உண்மையில் மரித்த அல்லது மரித்து கொண்டிருக்கும் நிலைதான்.
இத்துயரமான, வேதனையான மற்றும் சீரழிவான நிலைமை துவங்குவதை விடவும் முடிவதே சிறந்தது. இவ்வாறு இச்சிந்தையை மனதில் கொண்டுதான் ஞானியான பிரசங்கி பின்வருமாறு கூறுகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. ஆம், யோபு அவர் அனுபவித்த துன்பங்களின் போது அவர் வெளிப்படுத்திய கருத்தும் இதுதான். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். அதை கவனித்தீர்களா? பாதாளம் என்பது விரும்பத்தக்கது மற்றும் ஓய்வுக்கான இடமும் கூட. ஆகவே கல்லறைகள் மீதான பாரம்பரிய ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானத்தில் நிலைப்பாருங்கள், மிகவும் குறிப்பிடத்தக்க பொருளை கொண்டுள்ளது. இது பெரும்பான்மையான மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆகவே உண்மையில் முழு உலகமும் மரித்த நிலையில் இருப்பதை காணலாம். மேலும் பின்வரும் அந்த முக்கியமான வார்த்தைகளை எஜமான் பேசிய போது வெளிப்படுத்தியதும் இதேதான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஆம், மரித்தோரை அடக்கம் செய்யும் நேரத்தில் அடக்கம் மரித்தோரால் செய்யப்படுகிறது என்பதை இங்கே கர்த்தர் தெளிவாக விளக்குகிறார். ஆகவே ஆதாமின் முழு சந்ததியும் மரணம் சுதந்திரிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை காண்கிறோம். மேலும் உயிரோடு இருப்பவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் மரித்தவர்கள் என்றும், கல்லறைகளில் இருப்பவர்கள் மரித்தவர்கள் என்றும் கருதப்படுகிறார்கள். இந்த மரண தண்டனை பிறப்பிலேயே தொடங்கி கல்லறையில் முடிகிறது. உண்மையில் இது குறித்து தேவன் நமக்கு ஓர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அழுகிறார்கள். இன்று வரை யாரும் சிரித்தபடி பிறப்பதில்லை. ஒருவர் எப்போது அழுவார்? சோகத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலும் இருக்கும் போதுதானே ஒருவர் அழுகிறார். இந்த தற்போதைய உலகின் நுழையும் போது உள்ள மனப்பான்மை எவ்வளவு பொருத்தமானதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே வேத வசனத்தின் அர்த்தத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. இந்த எல்லாரும் என்பது முழு உலகமும் இந்த மரண நிலையில் பிறக்கப்படுவதையோ அல்லது உருவாக்கப்படுவதையோ குறிக்கிறது. ஏனோக்கும் இதே மரண நிலையில்தான் பிறந்தார். எனவே ஏனோக்கும் கூட ஆதாமுக்குள் மரித்தார். அப்படியானால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் மரணத்தை காணாதபடிக்கு என்ற வேத வசனம் எந்த வகையில் நிறைவேறும்? இந்த மரணத்தை காணாதபடிக்கு என்பது மரித்தவர்களின் நிலையை, அல்லது வேறு விதமாக கூறினால் கல்லறைக்கு செல்லும் நிலையை குறிக்கிறது என்பது இப்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இவ்வாறு ஏனோக்கும் ஆதாமின் மரண தண்டனையின் கீழ் அவர் மரித்த போது ஆதாமுக்குள் மரித்தார். அவர் மரண நிலையில் பிறந்த போதும் அவர் உடனே மரணத்தை காணவில்லை. அவர் கல்லறைக்கு செல்லவும் இல்லை, செல்லவும் மாட்டார். ஏனென்றால் அவரை உயிரோடு வைத்திருப்பதில் தேவனுக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், வேறொரு இடத்திற்கு மாற்றினார். ஆகவே அவர் மரணத்தை காணாதபடிக்கு என்பதன் அர்த்தம் நாம் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் ஏனோக்கும் ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பியதாக அர்த்தமாகும். ஆனால் நோவாவும் மற்ற 7 பேரும் மட்டுமே காப்பாற்றப்பட்டதாக பின்வரும் வேத வாக்கியம் சாட்சியமளிக்கிறதே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இது ஏன் என்றால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உள்ள வேத வசனம் அந்த உலகத்தையும் அதனோடு தொடர்புடைய நோவாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் பற்றி பேசுகிறது. ஆனால் ஏனோக்கோ ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னர் அந்த குழுவிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார். உண்மையில் ஏனோக்கை அக்குழுவிடமிருந்து சூழ்நிலையிலிருந்தும் ஜலப்பிரளயத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அது எத்தனை ஆண்டுகள் என்பது இப்போது நாம் காணலாம். சேத் பிறந்த போது ஆதாமின் வயது 130. ஏனோஸ் பிறந்த போது சேத்தின் வயது 105. கேனான் பிறந்த போது ஏனோசின் வயது 90. மகளலாயேல் பிறந்த போது கேனானின் வயது 70. யாரேத் பிறந்த போது மகளலாயேலின் வயது 65.
ஏனோக்கு பிறந்த போது யாரேத்தின் வயது 162. ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருடைய வயது 365. மொத்தம் 987 வருடங்கள். ஆம், முதலாம் உலகத்தில் 987 வருடங்களுக்கு பிறகு ஏனோக் எடுத்துக் கொள்ளப்பட்டார். முதலாம் உலகம் 1656 ஆண்டுகள் இருந்தது என்பதை நாம் அறிவோம். 1656 - 987 = 669 வருடங்கள். எனவே ஏனோக்கு ஜலப்பிரளயத்திற்கு 669 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக் கொள்ளப்பட்டார் அல்லது வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறு அவர் கர்த்தருடைய பராமரிப்பில் இருந்தார். தேவன் அவரை பூமியின் எந்த இடத்தில் வைத்திருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு தேவைக்கும் தேவன் உதவியிருப்பார். ஜலப்பிரளயம் வந்தபோது தன்னையும் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதற்காக பேழையை கட்டும்படி நோவாவுக்கு அறிவுறுத்தியது போலவே தேவன் ஏனோக்கிற்கும் விசேஷித்த ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஏனோக்கை ஜலப்பிரளயத்தில் மரிக்க செய்வதற்காக மாத்திரம் மரணத்தை காணாதபடிக்கு அவரை தேவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்ததாக, ஏனோக்கு கல்லறைக்குள் செல்லாமல் இருப்பது அநீதியா என்கிற கேள்விக்கு இப்போது வரலாம். அனைவரும் கல்லறைக்குள் செல்ல வேண்டியது அவசியமா? மகா உபத்திரவத்தின் காலத்திற்கும் மத்தேயு 24 21, 22 வசனங்கள் மற்றும் இரண்டாம் உலகத்தின் முடிவுக்கும் மிகவும் சமீபமாயிருக்கும் ஒரு தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சமான அனைவரும் அழிக்கப்பட்டு ஓர் ஆத்துமா கூட மீந்திருக்காதென்று வேத வாக்கியங்கள் நமக்கு போதிக்கின்றனவா? இல்லை. அதற்கு மாறாக இரண்டாம் உலகத்தின் இறுதியான தருணங்கள் மற்றும் முடிவில் இருந்து தப்பி பிழைத்த பலர் பின்னர் இஸ்ரேலின் ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகின்ற பாகத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்றே வேத வசனங்கள் தெளிவாக காட்டுகின்றன. இது குறித்து பின்வரும் வசனத்தில் காணலாம். சகரியா 14 16 வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். ஆம், இவர்கள் புறஜாதியார் என்பதை தயவு செய்து கவனிக்கவும். அப்படியானால் யூதர்கள் என்ன ஆவார்கள்? அதை குறித்து வாசிக்கலாம். சகரியா 12 8, 9 வசனங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். ஆம், இஸ்ரேலில் உள்ள பல யூதர்கள் அந்த இறுதி மோதலில் தப்பி பிழைப்பார்கள் என்பதாகவும் தேவனுடைய ராஜ்யம் அதன் புலப்படும் கட்டத்தில் நிறுவப்படும் முதல் தேசமாக இஸ்ரேல் இருக்கும் என்பதாகவும் நாம் காண்கிறோம். ஆகவே அக்காலகட்டத்தில் யூதர்களும் புறஜாதியாரும் பெருமளவில் கல்லறைக்குள் செல்ல மாட்டார்கள். கர்த்தர் பின்வரும் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தல் 1 18 வசனத்தில் பேசிய போது அவர் சொன்னதின் அர்த்தமும் இதுதான். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இங்கே இந்த வேத வசனத்தில் பாதாளம் என்பது மரித்தவர்களை குறிக்கிறது. மரணம் என்பது ஜீவிக்கும் மரித்தவர்களை குறிக்கிறது. மேலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு, மறுசீரமைப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை முதலில் ஜீவிக்கும் மரித்தவர்களுடன் துவங்கி பின்னர் மரித்தவர்களுக்கு கடந்து செல்லும். எசேக்கியேல் 47 நாம் காண்கிறபடி உயரத்தில் சீராக வளர்ந்து வரும் தண்ணீர் என்பது இஸ்ரேலில் ராஜ்ய ஏற்பாடுகளுக்கு படிப்படியாக வரும். ஏசாயா 2 வசனத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் தேசங்கள் அல்லது ஜீவித்துக் கொண்டிருக்கும் மரித்தவர்கள் மீதான ராஜ்ய வேலைகளை அடையாளப்படுத்துகின்றது. பின்னர் நதியானது கடலில் விழுகிறது. எசேக்கியேல் 47 வசனத்தில் இது சவக்கடலாகும். மேலும் ஜீவனை பெற தொடங்கும் மரித்தவர்களை குறிக்கிறது. இதை பற்றி நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 47 9 வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த படம் பின் வருவதிலும் குறிப்பிடப்படுகிறது. சகரியா 14 8 வசனம்.
அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். இங்கே ஜீவ தண்ணீர்கள் 2 திசைகளுக்கு செல்வதை காண்கிறோம். கிழக்கு சமுத்திரம் NIV-யில் கிழக்கு கடல், இது சவக்கடல் ஆகும். மற்றும் மேற்கு சமுத்திரம் NIV-யில் மேற்கு கடல், இது மத்திய தரைக்கடல் ஆகும். இவை மேற்சொன்ன அதே விஷயத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றன. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்கள், ஜீவிக்கும் மரித்தவர்கள் மத்திய தரைக்கடல் மற்றும் மரித்தவர்கள் சவக்கடல். ஜீவன் முதலில் ஜீவிக்கும் மரித்தவர்களுக்கு வரும், பின்னர் மரித்தவர்களுக்கும் வரும். உண்மையில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் என்று உள்ள குறிப்பானது தங்களுடைய நியாய தீர்ப்பு மற்றும் மரணத்திற்கான முதலாம் திறவுகோலை திறப்பதின் சித்திரத்தில் இருக்கும் சகல தேசங்களின் ஜீவித்துக் கொண்டிருக்கும் மரித்தோரை குறிக்கின்றது. எனவே தற்போது வாழும் உலகில் பலர் பாதாளத்திற்குள் செல்ல மாட்டார்கள் என்பதும் அது ஏனோக்கிற்கும் பொருந்தும் என்பதும் இப்போது நமக்கு தெளிவாகி இருக்க வேண்டும். அவரை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: மரணத்தை காணாதபடிக்கு ஏனோக்கு இன்னும் உயிருடன் இருப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் கடைசி கருத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 வசனத்தின் பகுதியாகும். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரி, இந்த வசனத்தை பற்றி என்ன சொல்லலாம்? இந்த வேத பகுதியில் ஆதாம் மற்றும் ஏவாளை பற்றிய ஒரு குறிப்பிட்ட மற்றும் தனிப்பட்ட குறிப்பு உள்ளது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உள்ள மற்ற வசனத்திலும் அது காணப்படுகிறது. அது குறித்து பின்வரும் வசன பகுதியில் நாம் வாசிக்கலாம்: நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இது பொதுவாக ஆதாமின் பிள்ளைகளுக்கு பொருந்தும். மேலும் மண்ணுக்கு திரும்பாதவர்களுக்கு விதிவிலக்குகள் இருப்பதை போலவே ஏனோக்கின் விஷயத்திலும் 1000 ஆண்டுகள் என்கிற வரையறைக்குட்பட்ட காலகட்டத்தோடு கூட விதிவிலக்கு இருக்கக்கூடும். ரீப்ரிண்ட் நம்பர் 3377 முடிவிலும் ரீப்ரிண்ட் நம்பர் 3378 தொடக்கத்திலும் சகோதரர் ரசல் அவர்கள் பின்வரும் வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்: தந்தை ஆதாமுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் அவர் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் குறிப்பிட்ட அவருக்குரிய தண்டனையின் கீழ் அவர் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று வசனம் கூறுகின்றது. மேலும் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் என்பதால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அவருடைய மரணம் அந்த நாளுக்குள் நடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஏனோக்கு மற்றும் எலியா ஆகிய நிழல்களை உருவாக்குவதற்காய் தேவன் அந்த நாளை அடைக்காது விட்டுவிட்டார். ஆகவே அவர்களையும் மனித குடும்பத்தின் எஞ்சியவர்களையும் பொறுத்தவரையில் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான எந்த கால அவகாசமும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆகையால் அது அப்படியாக இருக்க தேவனுக்கு பிரியமானதாய் இருக்குமே. ஆனால் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மரண தண்டனையின் கீழாகவே மறிக்காமல் தொடர்ந்து வாழ்ந்திருக்க கூடும். ஏனோக்கை உயிரோடு வைத்திருப்பதற்கான தேவனுடைய நோக்கத்தை பற்றி நாம் பார்க்க ஏனோக்கை இந்த விசேஷித்த விதிவிலக்கிற்கு உட்படுத்தின காரணங்கள் இப்போது வெளிப்படும். இந்த விஷயத்தை பற்றி நாம் மேலும் பார்ப்பதற்கு முன் இப்போது வேதாகமத்தில் உள்ள மற்றொரு மர்மமான கதாபாத்திரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வகையில் ஏனோக்கை போன்றவர்தான், ஆனால் 2ஆம் உலகில் காணப்பட்டவர். அவரை பற்றி நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே
நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை கொடுக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆம், நாம் மெல்கிசேதேக்கு பற்றிதான் பேசுகிறோம். யார் இந்த மெல்கிசேதேக்கு? அவர் சாலேமின் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார் என நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை பற்றி பின்வரும் கருத்துக்களை குறிப்பிடுகிறோம். ஆபிரகாம் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு தசமபாகம் கொடுத்தார். வாசிக்கலாம் இதை பற்றி. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு என்பதன் அர்த்தம் நீதியின் ராஜா ஆகும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாலேமின் ராஜா என்பதன் அர்த்தம் சமாதானத்தின் ராஜா ஆகும். சாலேம் என்றால் சமாதானம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவராயிருந்தார். இவன் நாட்களின் துவக்கமும் பிறந்த நாள், ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் மரண நாள், நித்திய ஆசாரியனாகிய தேவனுடைய குமாரனுக்கு ஒரு நிழலாயிருந்தார். அவர் அழியாத ஜீவன் எனும் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தினுடைய அடிப்படையின் ஒரு நிழலாயும் இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யார் இந்த மெல்கிசேதேக்கு? இவர் எப்படி விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமை விட பெரியவராக இருக்க முடியும்? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மெல்கிசேதேக்கு ஹிக்கோஸ் அல்லது ஆட்டிடைய ராஜாக்கள் என்று அழைக்கப்படும் ராஜாக்களின் சந்ததியில் வந்தார். இவர்கள் சமாதானமான ராஜாக்கள். இவர்களை பற்றி எகிப்திய பதிவுகள் என்ன வெளிப்படுத்துகின்றன என்றால், இவர்கள் போரில்லாமல் எகிப்திற்குள் பிரவேசித்து அவர்களின் வல்லமையால் மக்களை அடக்கி உள்ளூர் ஆட்சியாளர்களை தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டனர். பின்னர் அவர்களுடைய தேவர்களின் கோவில்களை அழித்து விட்டனர். இந்த விசித்திரமான ராஜாக்களின் வம்சத்தில்தான் மெல்கிசேதேக்கு வந்தார். மேலும் இவரே கிமு 2170ஆம் ஆண்டில் கீசாவின் மகா பிரமிடை கட்டியதாகவும் நம்பப்படுகிறது. வேதாகம பாடங்கள் தொகுதி 3 பக்கம் 419-420 காணவும். இது தெய்வீக மேற்பார்வையால் மட்டுமே கட்டப்பட்டிருக்க கூடிய ஒரு கட்டிடம். ஏனெனில் அதன் அனைத்து அம்சங்களும், கட்டிட கலைகளும் விவரங்களும் மனித திறன்களுக்கு அப்பாற்பட்டவை என்பது வேதமானவர்களுக்கும் மகா பிரமிடு பற்றி அறிந்தவர்களுக்கும் மிகவும் தெளிவாக உள்ளது. மெல்கிசேதேக்கின் அடையாளம் குறித்த பல ஊகங்கள் இருந்துள்ளன. சிலர் அவர் நோவாவின் 2வது குமாரனாகிய முற்பிதாவான சேமாக இருக்கலாம் என்கின்றனர். ஆனால் சேமை பற்றி விசேஷமான அல்லது அசாதாரணமான எந்த ஒரு காரியமும் வேதாகமத்தில் அதிகம் பேசப்படவில்லை. இன்னும் சிலர் அவர் கர்த்தராகிய இயேசுவாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதுவும் ஆதாரமற்றது. ஏனெனில் கர்த்தர் நிச்சயமாக தாமே தமக்கான ஒரு நிழலாகவோ அல்லது படமாகவோ இருக்க முடியாது. எனவே உண்மையில் யார் இந்த மெல்கிசேதேக்கு? நாம் கண்டுபிடிக்கலாமா? சரி, மெல்கிசேதேக்கின் அடையாளத்தை கண்டறிய முயற்சிப்பதில் தேடலின் சிறந்த முறை யாதெனில், இந்த மர்மமான ராஜாவை பற்றிய தகவல்களாக வேத வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றிய ஒருவரை கண்டுபிடிப்பதாகும். இவ்வாறு நம்மிடம் உள்ள தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். தகவல் 1. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வசனத்தில் நாம் படித்த மிகவும் ஆச்சரியமூட்டும் விஷயம் இதுவாகும். யார் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவராய் இருந்திருக்க கூடும்? அது
வயதுக்கு ஏற்ப அவருக்கு முன் நீதிமான்களாக இருந்தவர்களால் மட்டுமே அவ்வாறு இருந்திருக்க முடியும். ஆபிரகாமுக்கு முன்பு 3 பேர் மாத்திரம் நீதிமான்களாக இருந்துள்ளனர் என்பதை வேத வாக்கியங்களிலிருந்து நாம் அறிவோம். அவர்கள் ஆபேல், ஏனோக்கு மற்றும் நோவா என்பவர்களே. மெல்கிசெதேக்கு ஆபேலாக இருந்திருக்க முடியாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நோவாவாகவும் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆபிரகாம் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பே நோவா மரித்துவிட்டார். கால கணக்கீட்டின் 427 ஆண்டுகள் கொண்ட 2ஆம் பகுதியின் முடிவில், அதாவது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது ஆபிரகாம் 75 வயதுடையவராக இருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜலப்பிரளயம் ஏற்பட்ட பின்னர் அந்த 427 ஆண்டுகளில் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவ்வாறு கணித்திடும் போது நமக்கு பின்வரும் கணக்கீடு கிடைக்கின்றன. ஜலப்பிரளயத்திலிருந்து வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்ட வரையிலான மொத்த ஆண்டுகள் 427 மைனஸ் அந்த காலப்பகுதியில் நோவா மரிப்பதற்கு முன்பு அவர் வாழ்ந்த மொத்த ஆண்டுகள் 350. மீதம் இருக்கும் வருடங்களின் எண்ணிக்கை 77 வருடங்கள். ஆகவே கால கணக்கீட்டின் 2ஆம் பகுதியின் முடிவில் ஆபிரகாம் 75 வயதுடையவராக இருப்பாரானால், ஆபிரகாம் பிறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே நோவா மரித்துவிட்டார் என்று அர்த்தம். எனவே ஏனோக்கு மாத்திரமே மெல்கிசெதேக்காக இருந்திருக்க முடியும். மெல்கிசெதேக்கின் படத்திற்கு ஏனோக்கு சரியாக பொருந்துகிறாரா என்று இப்போது பார்ப்போம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பே ஏனோக்கு எவ்வாறு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்பதை ஏற்கனவே வாசித்தவர்களாய் அவர் தேவனுடன் இணக்கமாக இருந்த நிலைமையும், வெளிச்சமும் நீதியும் அவரை தேவனுடைய ஆசாரியராகவும் ஆபிரகாமிடமிருந்து தசமபாகம் பெற தகுதியுடையவராகவும் ஆக்கியதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தவிர அவர் அந்த நேரத்தில் ஆபிரகாமை விட வயதானவராகவும் பெரியவராகவும் இருந்ததால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவும் அவர் தகுதியானவராக இருந்தார். தகவல் 2. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் உடையவனாயிராமல். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது மற்றொரு விசித்திரமான வேத வாக்கியமாகும். பக்கம் 602 உள்ள EBC விவிலிய கருத்துக்களில் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி விளக்கம் அளிக்கும் போது இந்த வார்த்தைகளை மெல்கிசெதேக்கு அடையாளப்படுத்திய விசித்திரமான ஆசாரியத்துவத்தை பற்றியது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த வசனம் அவர் ஒரு நிழலாக இருந்த ஆசாரியத்துவ அம்சத்தை மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் மெல்கிசெதேக்கையும் குறிக்கிறது என்று நினைப்பதற்கு நம்மிடத்தில் காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் மெல்கிசெதேக்கு உண்மையில் ஏனோக்கு என்றால் சாலேமின் மக்களுக்கு அவருடைய பதிவு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இது போன்றே வாசிக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் மெல்கிசெதேக்கின் உண்மையான அடையாளத்தை பற்றி சாலேமின் மக்களுக்கு முற்றிலும் தெரியாது. தேவனுடைய பராமரிப்பின் கீழ் அவர் மெல்கிசெதேக்கு ஆக மாறுவதற்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. கீசாவில் பெரிய பிரமிட்டை கட்டுவது உட்பட மெல்கிசெதேக்காக ஒரு காலமாகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிய பின்னர் அவர் திடீரென்று மறைந்திருக்க வேண்டும். பின்னர் இது சாலேமின் அதிகாரிகள் கவலைப்படுவதற்கும் தங்கள் ராஜாவுக்கான தேடல் குழுக்களை அனுப்புவதற்கும் வழிவகுத்திருக்கலாம். ஆனாலும் அது தோல்வியையே தழுவியிருக்கும். ராஜாவோ அவருடைய மரித்த சடலமோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் இது அவரது குடும்பத்தினருடனோ அல்லது உறவினர்களுடனோ இது குறித்து விசாரிக்க அவர்களை தூண்டி இருக்க வேண்டும். மேலும் இது அவருக்கு குடும்பமோ உறவினர்களோ இல்லை எனும் ஆச்சரியமூட்டும் செய்தியை அளித்திருக்கும். இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் பிறந்ததற்கான எந்த பதிவும் இல்லை என்பதுதான். இது சாலேமின் இந்த மெல்கிசெதேக்கு ராஜாவின் இந்த புதிதான மற்றும் விசித்திரமான பதிவு செய்ததற்கு வழிவகுத்திருக்கும். இந்த பதிவே எபிரேயர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். மகா பிரமிட்டை கட்டியவர் மெல்கிசெதேக்கு தான் என்பதை நாம் உணரும் போது மெல்கிசெதேக்கு என்பவர்தான் ஏனோக்கு என்பதற்கான சான்றுகள் வலுவாகின்றன. ஏன்
ஏன் இதை நாம் சொல்கிறோம்? ஏனெனில் மகா பிரமிட்டை உருவாக்குபவர் ஒன்று, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அதன் முழுமையில் அறிந்திருக்க வேண்டும். மற்றும் இரண்டு, ஒரு மகா பிரமிட்டை கட்டி எழுப்புவதற்காக தெய்வீக கரங்களில் கருவியாக தன்னை ஒப்படைக்க அவருக்கு ஒரு தெய்வீக தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு தகுதிகளுக்கும் ஏனோக்கை போல் பொருந்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பது நாம் அறிந்ததே. எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் 300 ஆண்டுகளாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு யூதா 14ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி தேவனுடைய முதல் தீர்க்கதரிசியாக ஆவதற்கு அவர் தெய்வீக திட்டத்தை பற்றி ஆழமான அறிவை கொண்டிருந்தார். 2ஆம் வருகை மற்றும் 3ஆம் உலகில் நடக்கவிருக்கும் உலகின் தனிப்பட்ட நியாய தீர்ப்பு பற்றிய அவரது முதல் தீர்க்க தரிசனத்தின் விஷயம் மூலம் அவருடைய அறிவின் ஆழம் முன்கூட்டியே வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் அவரது எடுத்துக் கொள்ளப்படுதலிலிருந்து அவர் தெய்வீக பராமரிப்பினால் பாதுகாக்கப்பட்டு வந்தார் மற்றும் நிச்சயமாக அவர் தேவனுடன் முழுமையான இணக்கத்துடன் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று வாசிக்கின்றோம். ஆகவே ஏனோக்கு தேவனுடைய சித்தத்தின்படி 2 மிக முக்கியமான நோக்கங்களை நிறைவேற்ற ஒரு காலமளவும் மெல்கிசேதேக்காக ஆனார். ஒன்று, மாபெரும் கற்சாட்சி கட்ட வேண்டும் என்பதற்காகவும், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மற்றொன்று, சிங்காசனத்தின் மேலுள்ள ஆசாரியராய் மகிமையிலுள்ள கிறிஸ்துவின் நிழலாக மாற வேண்டும் என்பதற்காகவுமே. இந்த மகிமையிலுள்ள கிறிஸ்துவின் நிழலாக மாற வேண்டுமானால் கிறிஸ்துவின் அழியாமை நிலையினை அடையாளப்படுத்துவதும் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. வெறும் சாவுக்கேதுவான மனிதனில் இதை எவ்வாறு அடையாளப்படுத்த முடியும்? ஆம், 2வது மரணம் என்றால் முற்றிலும் அழிவு என்பதாகும். மற்றும் கல்லறைக்கு செல்லும் நிலையானது முற்றிலுமான அழிவை சித்தரிக்கிறது. இந்த மகிமையான கிறிஸ்து நிலைமையை அடையாளப்படுத்த மெல்கிசேதேக்கும் கல்லறைக்கு செல்லவோ அல்லது அழிவுக்கு செல்லவோ வேண்டியதில்லை. மெல்கிசேதேக்கை பற்றிய இந்த காரியம் உண்மையாக இருந்தது என்ற இந்த வியக்கத்தக்க விஷயத்தை பற்றி பின்வரும் வசனத்தில் சாட்சியமளிக்கப்படுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இந்த வேத வசனம் ஆரோன் தசமபாகங்களை பெற்றுக்கொள்ளுவதை மெல்கிசேதேக்கு தசமபாகம் பெற்றுக்கொள்ளுவதுடன் ஒப்பிடுகிறது. ஆனால் மெல்கிசேதேக்கு பற்றி என்ன கூறப்படுகிறது என்பதை கவனியுங்கள். பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன். உங்களால் இதை நம்ப முடிகிறதா? 1ஆம் நூற்றாண்டில் இந்த மெல்கிசேதேக்கை பற்றிய அப்போஸ்தலன் பவுலினுடைய எழுத்து அந்த வார்த்தைகளை எழுதும் நேரத்தில் பிழைத்திருக்கிறான் என்று நமக்கு கூறுகிறது. எனவே மெல்கிசேதேக்கு ஒருபோதும் மரித்ததில்லை என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் அவருடைய ஜீவனின் முடிவு குறித்த பதிவுகள் எதுவும் இல்லை. ஆகவே உறுதியான ஆதாரங்களுடன் நாம் காண்பது யாதெனில், ஒரே மனிதன் மட்டுமே தகுதியுள்ளவராகவும் மாபெரும் மெல்கிசேதேக்காக ஆயத்தமாக்கப்பட்டவராகவும் இருந்திருக்க முடியும். அவர் ஏனோக்கே. இந்த மாபெரும் நோக்கத்திற்காகவே தேவன் அவரை தெரிந்தெடுத்து மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டார். மெல்கிசேதேக்கின் அடையாளத்தை பற்றிய இந்த மாபெரும் உண்மையை அப்போஸ்தலர் பவுல் அறிந்திருந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்பதை இங்கே வாசகர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இந்த நம்பிக்கையை எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் ஒரு வசனத்தின் அடிப்படையில் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அதை கவனித்தீர்களா? அந்த விஸ்தாரமாய் மற்றும் விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும் என்பது என்னவாக இருக்க முடியும்? அது என்னவெனில், மெல்கிசேதேக்குதான் இந்த ஏனோக்கு எனும் இந்த அவிழ்க்கப்பட்ட ரகசியம்தான். ஆம், அப்போஸ்தலன் பவுல் அறிந்திருந்தார்.
இப்போது ஏனோக்கின் நிலை என்ன? அவர் எங்கே உள்ளார்? அவர் இந்த பூமியில் தான் எங்காவது வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்னும் ஆதாமின் மரண தண்டனையின் கீழ் அவர் இருந்தாலும் தேவனுடைய வல்லமையால் அவரது அபூரண நிலையில் வைக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் எனும் வெகுமதியை ஏற்ற காலத்தில் கிடைத்திட காத்திருக்கிறார். ஒரு வயதான மனிதராக என்றும் மரித்திராது வாழ்ந்து வரும் ஒரு மனிதனை பற்றின கதைகள் மற்றும் கட்டுக்கதைகள் இப்போதும் சொல்லப்படுகின்றன. அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் அவரை சுற்றியுள்ள மற்றவர்கள் அனைவரும் மரித்துக் கொண்டே இருப்பர். ஏனோக்கு முற்பிதாக்கள் வகுப்பாராக வருகிறார். ஏதேனிலிருந்து வரும் 3வது நதியான இதக்கேல், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3வது நதியான இதக்கேல் குறிக்கும் 3வது உயிர்த்தெழுதலை பெறுவார். அவரது வெகுமதி 1878 முதல் தொடங்கப்பட்ட சபை வகுப்பாரில் முதல் உயிர்த்தெழுதலின் நிறைவுக்காகவும் அதன் பிறகு வரும் திரள் கூட்ட வகுப்பாரின் 2வது உயிர்த்தெழுதலின் நிறைவுக்காகவும் காத்திருக்கிறது. ஆனால் இன்னும் உயிருடன் இருக்கும் ஒரே முற்பிதாவாக இருப்பதால் மனித பரிபூரணத்திற்கான தனது மாற்றத்தை அவர் தனது வகுப்பாரிலேயே முதலாவதாக பெறுவார். அது எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுப்பப்படுவதற்காக ஏனோக்கு மரிக்க வேண்டுமா? மேன்மையான உயிர்த்தெழுதலினுடைய பரிபூரண மாம்சத்தின் விதத்தை பற்றி நாம் வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். இந்த விஷயத்தை குறித்து பலர் ஆச்சரியப்படலாம். ஏனோக்கு உயிருடன் இருக்கும் போது முற்பிதாக்களின் மேன்மையான உயிர்த்தெழுதலினுடைய பரிபூரண மனித உடலை எவ்வாறு பெற முடியும்? அதுவும் அவர் தற்போது இருக்கும் அபூரண உடல் வடிவத்தில் எவ்வாறு பெற முடியும்? அவர் முதலில் மரித்து தற்போதைய அபூரண உடலை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த கேள்விக்கான எங்கள் பதில் ஒரு வசனத்தில் காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆம், இது அந்த 7 தரம் யோர்தான் நதியில் முழுகின போது அல்லது நீரில் அமிழ்ந்த போது நாகமானின் குஷ்டரோக மாம்சம் ஆரோக்கியமான மற்றும் உடனடி மாற்றத்திற்குட்பட்டது பற்றியதொரு சாட்சியமாகும். என்ன ஓர் அதிசயம் நடந்தேறினது! முற்பிதாக்களில் 3வது உயிர்த்தெழுதலுக்கான நேரம் வரும்போது ஏனோக்கிற்கும் இது போலவே நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம், 7வது முறையாக யோர்தானிலிருந்து வெளியே வந்தபோது நாகமான் அனுபவித்ததைப் போலவே இது ஒரு உடனடி மாற்றமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனோக்கு 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக மாம்சத்தில் உயிருடன் இருப்பது தேவனுடைய மகிமை குறித்து மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய காட்சி பார்வை சார்ந்த ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கும். இது போன்ற பிற ஆதாரங்கள் பின்வருமாறு: நோவாவினுடைய பேழையின் கண்டுபிடிப்பு, கீசாவின் மகா பிரமிடு, காணாமல் போன உடன்படிக்கை பெட்டி மற்றும் எருசலேமில் நம்முடைய கர்த்தருடைய சிலுவையில் அறையப்பட்ட உடலின் வெளிப்பாடு. கர்த்தரின் சிலுவையில் அறையப்பட்ட உடல் தேவனால் பாதுகாக்கப்பட்டு எருசலேமில் நித்திய காலத்திற்கும் காண்பிக்கப்படும். ஏனென்றால் அவரது மாம்சம் ஒருபோதும் அழிவை காண்பதில்லை, காணவும் முடியாது என்ற நம்முடைய நம்பிக்கையானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்னும் வசனங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆகவே ஏனோக்கின் மர்மம் அவிழ்க்கப்பட்டதின் முடிவுக்கு வந்துவிட்டோம். உண்மையிலேயே அவருடைய ஜீவியம் தேவனுடைய மகிமைக்காய் இருந்து வந்துள்ளது. உன்னதமானவரின் சாத்தியமான பரிசுத்தவான்களான நமக்கு ஒரு உண்மையான அகத்தூண்டுதலாகவும் இருக்கின்றது. பிரியமான தேவனுடைய பரிசுத்தவானே, உந்தன் கதை என்னவாக இருக்கும்? அது ஏனோக்கின் ஜீவியத்தை போல தேவனுக்கு மகிமை தருமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுவதில் அவருடைய ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். இத்துடன்
ஏனோக்கு அவிழ்க்கப்பட்ட ரகசியம் என்னும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.